தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஸ்பான்சர்ஷிப் வழங்க அரசு விளையாட்டுத்துறை உறுப்பினர் செயலர் முதையூ ஸ்பான்சர் வழங்க நிர்பந்தம் என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயம் நடத்த மாட்டோம் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இருந்த போதிலும் இந்த ஆண்டு ஃபார்முலா அந்த கார் பந்தயத்தை நடத்த வேண்டும் என்பதில் தமிழக அரசு மற்றும் இளைஞர் நலத்துறை, விளையாட்டுத்துறை ஆகிய துறைகள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் ஃபார்முலா கார் பந்தயத்தை சென்னையில் நடத்துவதற்காக ஸ்பான்சர்ஷிப் கேட்டு தொழில்துறை நிறுவனங்களை நிர்பந்தித்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் 2 ஆண்டுகளுக்கு சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயத்தை நடத்த மாட்டோம் என்று சொன்ன உயர்நீதிமன்றத்தில் உறுதி பத்திரம் எழுதி தந்துவிட்டு கடந்த வாரம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தமிழகத்தில் உள்ள கார் நிறுவனங்களுக்கு ஃபார்முலா கார் பந்தயத்தை சென்னை மாநகரில் நடத்துவதற்காக ஸ்பான்சர்ஷிப் கடிதம் வேண்டி நேர்முக கடிதம் எழுதியுள்ளார். மேலும் விளையாட்டுத்துறை உறுப்பினர் செயலர் முதையூ சாலைகளுக்கும் கார் பந்தயம் நடத்துவதற்கு தேவையான நிதியினை பந்தய சாலை அபிவிருத்திக்காகவே உட்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்காகவோ குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான விளம்பரம் மூலமாகவோ ஸ்பான்சர் வழங்க கேட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திமுக அரசின் இந்த நிர்பந்தத்தால் பல்வேறு தொழில் அமைப்புகள் கொதிப்படைந்துள்ளன என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 3 முறை உயர்த்தப்பட்ட மின்கட்டண அதிகரிப்பால் சிறு குறு தொழிற்சாலைகள், பஞ்சசாலைகள், நூற்பாலைகள் உள்ளிட்ட பிற தொழில் கடுமையாக பாதிப்படைந்து தொழில்துறை முடங்கியுள்ள நிலையில் திமுக அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஃபார்முலா கார் பந்தயத்தை நடத்திட ஸ்பான்சர்ஷிப் வழங்க வலியுறுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.